ஈப்ரு ரெட்டாரிக் என்பது கிரேக்க ரெட்டாரிக்கை போல வளமையானதும் செழுமையானதும் அல்ல. ஆனால் சின்ன சின்ன இடங்களில் வருகின்ற அந்த ரெட்டாரிக் கொஷின்ஸு, எக்ஸ்க்ளமேஷன்ஸு அல்லது கருப்பொருளாக வருகிற மறைபொருள்கள் எல்லாம் மிக ஆழமாய் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கும். நம்ம கேள்வி கேட்போம். எப்போ கேள்வி கேட்போம்? நியாயங்கள் வைக்கும்போது, கோபம் வரும்போது. நீ யோகியமா? நீ பண்ணது யோகியமா? ஏன்டா என்ன கேட்போம் இல்லைங்களா? சாமுவேல் பாருங்கள் எத்தனை கேள்வி கேட்குறாங்க. உன் பார்வைக்கே நீ சிறியவனாக இருந்தபோது ஆண்டவனை அழிப்பொழிவு செய்தான். அது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, ஆண்டவர் 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 என்று வார்த்தை வருகிறது. எபிரேய வழக்கில் ஆண்டவர் என்று சொன்னால் அதை மறுமுறை ஆண்டவர் சொல்ல மாட்டார்கள், அவர் என்று சொல்வார்கள். அது ப்ரோனவுன் சொல்லி தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் அழுத்தம் திருத்தமாக ஆண்டவர் அருட்பொழிவு செய்தார், ஆண்டவர் உனக்கு வழிகாட்டினார், ஆண்டவர் உன்னை அழித்துவிடு என்று அனுப்பி வைத்தார், ஆண்டவருக்கு குரலுக்கு நீ செவி கொடுக்கவில்லை இல்லைங்களா? 4 முறை ஆண்டவர். எபிரேய மொழி இங்கிலீஷில் LORD கேபிட்டல், எபிரேய மொழியில் யெகோவா யெகோவா யெகோவா. ஆண்டுடைய தனிப்பட்ட பெயரை குறிப்பிடுகிறார். அதோனாய் என்கிற பெயரை 4 முறை ஆசை வலியுறுத்தி, நீ செஞ்சது தப்பு ஏன் முன்னாடி இல்லை, உன் அருட்பொழிவு செய்தது ஏன் முன்னாடி இல்லை, நீ காட்டிய வழியில் நடக்க சித்தமாக இருக்கிற செம்மறியாட்டு கூட்டம் மக்களின் மந்தைக்கு முன்பாக இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக. உன்னை அபிஷேகம் செய்தவர் அவர், உன்னை அரசராய் மாற்றியவர் அவர், உன்னை அமலேக்கியரோடு போரிட அனுப்பியது அவர். அவருக்கு எதிராக நீ ஏன் தப்பு பண்ணதான் கேட்குறார். எவ்வளோ ஒரு நியாயமான ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சு அருமையான ஒரு விவாதத்தை முன்வைக்கிறார் சாமுவேல். அதான் 3 நிலைகளில் ஈப்ரு ரெட்டாரிக் நான் சொன்னேன். கேள்வி துணியில் அவர் கேள்வி கேட்குறாரு. இரண்டாவது, சொல்ல திரும்ப திரும்ப சொல்லி, அதுவும் ஒரு ரெட்டாரிக் தான். ஆணிபோல் ஆணிமேல் சுற்றினார் படாவன் எடுத்து ஒரே அடியை ஓங்கி அடிப்பது போல ஆண்டவர் 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 என்று அந்த ஆணியை வைத்து சவுலுடைய குற்றப்பத்திரிகையை விளக்கி வாசிக்கிறார். பாருங்க, நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்த போதல்லவா இஸ்ரவேல் குலக்கு தலைவரானீர். கழுதி தேடிட்டு வந்த கீசின் மகன், உன்னுடைய குலத்திலே உன்னை யாரும் அதிகம் மதிக்கலை. ஆனால் ஆண்டவர் பார்வையில் நீ மதிப்பு மிக்கவனாக இருந்த, விலையேற பெற்றவனாக இருந்த, உன்னை நான் அன்பு கூறுறேன் என்று சொல்லி உன்னை அரசனாக மாற்றினார். முதல் காட்சி. இரண்டாவது, ஆண்டவரும் உம்மை இஸ்ரவேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். இந்த இடத்துல மெலேக் என்ற வார்த்தை வருகிறதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவரும் உன்னை அரசராக திருப்பொழிவு ஆற்றினார். 2 காரியம். ஒன்று, அரசர். முதல், இது வரைக்கும் விழித்தில் சவுல் வரும் வரைக்கும் மெலேக் என்ற வார்த்தையோ நஹீத் என்கிற வார்த்தையோ சிஃப்டைன் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. எல்லா இடங்களிலும் சொஃபெத்திம் நீதி தலைவர்கள் அல்லது குருக்கள் கொஹென் இந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. முதன்முறையாக அரசர் என்கின்ற தொனியிலே மெலேக் என்ற வார்த்தையோ நஹீத் என்ற வார்த்தையோ சவுலுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கழுதை தேடி வந்தவனை சரித்திர நாயகனாக மாற்றியது இறைவன். ஒரு கழுதை வைத்து காப்பாற்ற முடியாதவனை மக்களை காப்பாற்ற வைக்க முடியும் என்று நிரூபித்தவர் இறைவன். ஆனால் அவர் வழியில் சென்றிருந்தால் இதைவிட வல்ல செயல்களை செய்திருப்பார். ஆண்டவர் செய்த மகத்தான காரியங்களை மறந்துவிட்டு ஆண்டவர் மேல் நன்றியில்லாத தன்மையும் பிரமாணிக்கமான தன்மையும் வெளிக்காட்டியதனால் இப்பொழுது குற்றவாளியிலே கைதியாய் நிற்கிறார். பதிலில்லாத கேள்விகளுக்கு திக்கி திணறிக்கொண்டு விடை சொல்ல முடியாமல் மௌனம் காக்கிறார். அதுதான் அந்த கேள்வி.